தொடங்கும் போதே ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் கடிச்சுட்டா காட்டுல 8 கிலோமீட்டருக்கு வந்து காடே அதிரும். ஆனா சிங்கம் தனியா வந்து இறந்து போன உயிரினங்களையோ இல்ல தனக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடாது. அதாவது இவர் சிங்கம், இந்த சிங்கம் வந்து தனக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டும்தான் எதிர்த்து பேசுமா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர் எதிரியா பார்க்க மாட்டாராம். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்காவோட பெரிய கட்சி திமுக பாஜக, தாவேக்காவோட பெரிய கட்சியா கூட திமுக பாஜகவை நான் தாவேக்கா வீழ்த்த போறேன், அதாவது சிங்கம் தன்னை விட பெரிய விலங்க வீழ்த்த போதுங்கிறாரு. முதல்ல அந்த கதையே தப்பு. விக்கிபீடியால போட்டாலே சாதாரணமா வந்தது, சிங்கம் கூட்டமா தான் வேட்டையாடும், தனிச்சு வேட்டையாடாது. இன்னொன்னு, சிங்கம் சிங்களா வருங்கிறதுலாம் படத்துக்கு தான் பொருந்துமே ஒழிய அந்த படத்தை பார்த்துட்டு பேசுறாப்ல, சிவாஜி படத்தை பார்த்துட்டு பண்ணீங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா வரும். சிங்கம் சிங்களா வராது, சிங்கம் கூட்டமா இருக்கும். சிங்கம் ஒரு சமூக விலங்கு, அது ஒரு சோசியல் அனிமல், அது கூட்டம் கூட்டமாக வாழும். அந்த கூட்டத்துக்கு தலைவனாகத்தான் ஆண் சிங்கம் இருக்கும். ஆண் சிங்கம் ஒரு சோம்பேறி சிங்கம். ஆண் சிங்கம் ரொம்ப ரொம்ப ரேர்லி தான் வேட்டையாடும். ஆனா பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வர்றத